தற்போதைய சூழலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாகிஸ்தான் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கர்னல் தியாகராஜன். பாகிஸ்தான் தன்னுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. தானே தேடிக்கொண்டு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் எந்த புத்தில் கையை விடக்கூடாதோ அதில் கையை விட்டு விட்டது. நாம் நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூரை நேற்று முடித்து கொண்டோம். நம்மளுடைய அந்த தீவிரவாதியுடைய அந்த டார்கெட்டை அழித்த பின்பு நம்மளுடைய டீப்ரீஃபிங் பண்ணி அதை முடித்து விட்டோம். அதை வளர்த்தது இன்று பாகிஸ்தான். அதற்கு பதிலடியும் நாம் கொடுத்து விட்டோம். அந்த பதிலடி மிக காலையில நம்ம கொடுத்தோம். அதுக்கு அடுத்த பதிலடியாக இன்று இரவு அவங்க இந்தியாவினுடைய அனைத்து அவங்களுடைய பார்டர் பகுதி 3303 கிலோமீட்டர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், அதுக்கப்புறம் நம்முடைய ராஜஸ்தானுடைய பகுதி, அப்புறம் நம்ம பார்த்தோம்னா கட்சியினுடைய பகுதி, அந்த எல்லா இடத்துலயும் அவர்களுடைய குஜராத்தினுடைய பகுதி, எல்லா பகுதியிலும் அவருடைய அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர்கள் நினைத்தார்கள் எல்லா பகுதியிலையும் அட்டாக் பண்ணோன்னே ஏதாவது 2-3 இடத்துல அவர்கள் அச்சீவ் பண்ணிடுவாங்க அவங்களுடைய எய்மை. இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அது நம்மள டிமோரலைஸ் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சாங்க. நம்மளுடைய ராணுவம் உலகத்திலேயே மிகச்சிறந்தது. அதாவது ஃபயர் இண்டெக்ஸ், வேர்ல்டு ஃபயர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய தரத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இது. அதுல இந்தியா 4வது இடத்தில் இருக்கின்றது. ஸோ அவர்கள் இந்தியாவோடு எடுக்கக்கூடாத ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்து நம்மளோடு எப்படி 1971 அவங்களை அடிச்சோமோ அதை விட மோசமான முறையில் இந்த வாட்டி அவங்க அடி வாங்க போறாங்க. 1971 பாகிஸ்தானை 2ஆக பிரித்தோம். இப்போது பாகிஸ்தானை 3ஆக உடைத்து சுக்குநூறாக ஆக்குகின்ற அந்த வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி அவருடைய ராணுவத்தை அழித்து, அவருடைய ISI அழித்து, அந்த மக்களுக்கு ஒரு புதுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை இந்தியாவிற்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது 1971 நீங்க சொன்னீங்க. 1973 13 நாட்கள் ஆகிட்டு பாகிஸ்தான் நம்முடைய சரணடைவதற்கு. தற்போது போகும் வேகத்தை பார்க்கும்போது எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நாள் பாகிஸ்தான் தாக்கு பிடிக்கும் சார்? இப்ப நம்ம ஃபுல் ஃபிளட்ஜ் வார் எஸ்கலேஷன் கொண்டு வரல. நம்மளுடைய இன்றும் ஆர்மர் டிவிஷன்ஸ் மூவ் ஆகி உள்ளுக்குள்ள போல. நம்மளுடைய தரைப்படையினுடைய இன்ஃபென்ட்ரி அந்த பிரீச் பண்ணி, பார்டர் பிரீச் பண்ணி உள்ளுக்குள்ள போல. நம்ம எப்ப நம்மளுடைய ஃபுல் ஃபிளட்ஜ் வார் தரைப்படையினுடைய மூவ்மெண்ட், அதாவது அந்த பாகிஸ்தானை நாம் சென்று நாம் அவர்களை நம்மளுடைய கைவசம் எடுப்பது, பாகிஸ்தான் முழுவதும் நம் கைவசம் எடுக்கக்கூடிய அந்த நிலை எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ, அது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சில மணித்துளிகளிலேயே பாதி பாகிஸ்தான் நம்ம கையில வந்துடும். இப்ப நம்ம செய்வது வான்வழி தாக்குதல் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். வான்வழி தாக்குதல், தரைப்படை, விமானப்படை, இப்ப கப்பற்படையும் இணைந்திருக்கின்றது. வான்வழி தாக்குதல் மட்டும்தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வான்வழி தாக்குதல்ல நம்ம அவங்களோட அந்த இடத்தை நம்ம கையில வச்சு கைப்பற்ற முடியாது. கைப்பற்றுவது என்பது தரைப்படையும் அந்த இன்ஃபென்ட்ரி, அந்த ஆர்மர்டு, இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள போய் அந்த பாகிஸ்தானை முழுமையாக கையில எடுக்கணும். எப்படி 1971 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம நம் கைவசப்படுத்தினோமோ, 1965 அவங்களுடைய ஒரு 1/4 பாகிஸ்தானை நம்ம கைவசப்படுத்தினோமோ, அதே போன்று நாம் எப்பொழுது ஃபுல் ஃபிளட்ஜ் வார்ல அவர் உடைத்து கொண்டு உள்ளுக்குள்ள நம்ம போய் அந்த கைவசம் எடுக்கிறோமோ அப்பதான் முழுமையான போர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்பொழுதைக்கு இது ஒரு லிமிட்டட் வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த முழுமையான கன்வென்ஷனல் வாரை இன்னும் தொடரல. நம்ம தொடும்போதுதான் அதோடைய நிலை என்ன அப்படின்னு தெரியும். இப்பொழுதே அவர்கள் நொறுங்கி இருப்பார்கள். அவருடைய பிரதம மந்திரியோடைய வீடு பக்கத்துல பெரிய பிளாஸ்ட் இருக்கு. அந்த பிரதம மந்திரி எடுத்துட்டு 25 கிலோமீட்டர் தூரத்துல போய் அவர்கள் காப்பாற்றி வச்சிருக்காங்க. அவருடைய முக்கியமான எல்லா நகரங்களும் அடிபட்டிருக்கு. அவருடைய ராணுவத்தினுடைய முக்கியமான இடங்கள் அடிபட்டிருக்கு. அதையும் தவிர பலுச்சிஸ்தான் இந்த நேரத்தை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டு அவர்களும் அந்த இடத்தை பலுச்சிஸ்தானுடைய முக்கியமான பகுதிகளில் அவருடைய ராணுவத்தை அடிச்சு துரத்திருக்காங்க. ஸோ 4 பக்கத்திலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்ப இருக்காங்க அவங்க. சார், இப்ப நீங்கள் சொல்றது புரிந்து கொள்வது, அரபிக்கடல் பகுதியிலிருந்து இந்திய கப்பற்படை, ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதியிலே இந்தியாவின் தரைப்படை, மற்ற இடங்களில் இந்தியாவின் விமானப்படை, பலுசிஸ்தான், அதாவது அவருடைய மேற்கு பகுதியிலிருந்து பலுசிஸ்தான், அவர்கள் உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டிலே அவர்கள் தனிநாடு கோரி போராடுகிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம். ஏன்னா 4 முனை தாக்குதலே
பாகிஸ்தான் தற்போது சிக்கி திணறி கொண்டிருக்கிறது. தற்போது நம்ம வெஸ்டர்ன் சைடு, நம்மளுடைய வெஸ்டர்ன் ராஜஸ்தான் சைட்லயும் நம்ம வந்து தாக்கி கொண்டிருக்கின்றோம். ராஜஸ்தான் சைட்லயும் அவருடைய தாக்குதல், விமானப்படை தரைப்படையினுடைய தாக்குதலும் அந்த இடத்துல இருக்கு. அதையும் அவர்கள் வந்து அவர்கள் தான் அதை இன்வைட் பண்ணாங்க. எல்லா இடத்தையும் அவங்க தான் வந்து தாக்கி அவர்கள் தான் இன்வைட் பண்ணிட்டாங்க. தன்னுடைய வந்து வாழ்க்கையினுடைய முடிவை தானே எழுதி கொண்ட ஒரு நாடு இருக்கும்னா அது பாகிஸ்தானாக தான் இருக்கும். மறுபடியும் தன்னுடைய அழிவை வந்து தானே தேடிக்கொள்கின்ற, தானே எழுதி கொள்கின்ற ஒரு நாடுன்னா பாகிஸ்தானாக தான் இருக்கும்.